அத்தியாயம் 150. சமரன் அந்த வீரனின் வார்த்தைகளை கேட்டு கோபமானான். அவன் சொல்வதை கேட்கக்கூட சமரன் தயாராக இல்லை. அதனால் போர் வீரனிடம் தனது கோபத்தை காட்டத் தொடங்கினான். முட்டாள்தனமா பேசுறத நிறுத்து. மருந்த தடவிட்டு வந்து எனக்கு வழிகாட்ட. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டு வர பாவூர் நகரத்துக்கு போனா அது ரொம்ப தாமதமாகிடும். அதுக்குள்ள உன் தோழர்கள் எல்லாம் இறந்துடுவாங்க. இதுதான் உனக்கு வேணுமா என்று கேட்டான். சமரனின் இந்த கேள்வி அந்த மனிதனை அதிர்ச்சி அடையச் செய்தது. ஏனென்றால் சமரனை பார்த்தால் அவனால் அத்தனை நாகபுரத்து மக்களை தனியாக சமாளிக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. ஆனால் வேறு வழியில்லாமல் அந்த மனிதன் சமரனின் சொல்படி மௌனமாக காயத்திற்கு மருந்தை பூசிவிட்டு நடுங்கியபடி எழுந்து நின்று ஒரு மணல் மேட்டை காட்டி, எல்லா மக்களுமே அந்த பக்கம் தான் இருக்காங்க, அந்த இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை என்றான். அவனது சைகையை பார்த்த சமரன் உடனே அந்த மனிதனின் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக தன் கால்களை மிதித்து அவன் காட்டிய மணல் மேட்டை நோக்கி சென்றான். சமரனின் அந்த உதை ஒரு வெடிப்பை ஏற்படுத்தியது. அதனால் அவன் அதிக வேகத்தில் குன்றுக்கு நேராக நகர்ந்தான். சமரன் அந்த குன்றுக்கு வந்தவுடன் அவன் உடனடியாக தன்னுடன் நின்றவனின் கையை விட அந்த நபர் கீழே இருந்த மணல் மேட்டிலேயே சத்தமில்லாமல் சரிந்தான். சமரனும் அந்த மேட்டின் மேல் நின்றபடியே கீழே பார்த்தான். அங்கே பலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் 10 பேர் கைகளில் ஆயுதங்களுடன் இருந்த போர் வீரர்கள். அவர்கள் 8 விசித்திரமான நபர்களால் சூழப்பட்டிருந்தனர். இடுப்பு வரை மனிதர்களைப் போல இருந்தாலும் இடுப்புக்கு கீழே பெரிய பாம்பை போல வாளை அசைத்துக் கொண்டிருப்பதால் இவர்கள் விசித்திரமானவர்களாக தோன்றினர். அவர்களது வாள் அசையும் போது பாலைவனத்தில் ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. அது யாருடைய உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் விதமாக இருந்தது. அவர்களை பார்த்த சமரன் உடனே மணலில் விழுந்த வீரனை நோக்கி, இவங்க தான் புலிப்பாலைவனத்து நாகபுரத்து மக்களா என்று கேட்டான். சமரன் இதை கேட்கும் போதே அவன் இதற்கு முன் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததில்லை என்பதால் தொடர்ந்து ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தான். அவர்களை மனிதர்கள் என்று அழைப்பதும் விலங்குகள் என்று அழைப்பதும் தவறு என்றே சமரனுக்கு தோன்றியது. சமரன் அதையே பார்த்து கொண்டிருக்க அவனை அழைத்து வந்தவன், ஆமா நண்பா, உனக்கு முன்னால் இருக்கிற அந்த 10 போர் வீரர்களும் மாய விலங்குகளை வேட்டையாடுற எங்களோட ஒரு சிறிய குழுவோட வீரர்கள். நாங்க வேட்டையாட தான் வந்தோம், ஆனா திடீர்னு நாகபுர மக்கள் எங்களை தாக்கிட்டாங்க என்றான். அவன் இதை சொல்லும் போதே அவன் கண்கள் முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் இருந்தது. ஏனென்றால் சமரன் தன்னை இந்த மேட்டுக்கு கொண்டு வந்த வேகத்தை பார்த்தவன் சமரன் ஒரு சாதாரண சிறுவன் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். இப்போது சமரன் சக்தி வாய்ந்தவனாக அவனுக்கு தோன்றினான். ஆனால் ஆபத்தான நாகபுர மக்களுடன் அவனால் தனியாக போராட முடியுமா என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. வீரனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சமரன் தலையை ஆட்டினான். பின் பாம்பு போன்ற மனிதர்களால் சூழப்பட்டிருந்த 10 வீரர்களையும் உன்னிப்பாக பார்த்தான். அந்த 10 போர் வீரர்களில் 2 பேர் பெண்கள். அவர்களில் ஒருவர் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருப்பதை அவன் கவனித்தான். அந்த பெண்ணுக்கு சுமார் 20-22 வயது இருக்கும். கோபமும் பயமும் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் நாகபுரத்து மக்கள் எப்படி தங்கள் நாக்கை நீட்டுகிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் பார்த்தான் சமரன். அப்போது அந்த பகுதியில் திடீரென உரத்த குரல் ஒன்று, பொண்ணுங்களை தவிர மற்ற எல்லாரையும் கொன்னுடு, அவங்களால நமக்கு பெரிய பயன் இருக்கும் என்று எதிரொலித்தது. இதை கேட்ட சமரன் அந்த குரலை நோக்கி பார்த்தான். உயரமும் அகலமும் கொண்ட ஒருவன் அந்த அழகிய பெண்ணை தன் காம கண்களால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். மற்றவர்களுக்கு அவன் கட்டளையிட்ட விதமே அவன்தான் மற்றவர்களுக்கு தலைவன் என்பதை தெளிவாக புரிய வைத்தது. மறுபுறம் தங்கள் தலைவரின் பேச்சை கேட்ட சுற்றியுள்ள நாகபுர மக்கள் அனைவரும் இரத்த தாகத்துடன் கண்களை விரித்து வாயை திறந்து தங்கள் கூர்மையான நாக்கை நீட்டி நச்சு பற்களை காட்டத் தொடங்கினர். இதற்கிடையில் வீரர்களுடன் நின்ற பெண் அனைவருக்கும் உறுதியளிக்கும் விதமாக, எல்லாரும் கவனமா இருங்க, நமக்கு உதவி வாங்க அதிரன் போயிருக்கான். அதனால இந்த பாம்புகளை நம்ம கொஞ்ச நேரம் எதிர்கொண்டா போதும், அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்திட ஆள் வந்துடுவாங்க என்றாள். அந்த பெண்ணின் மனதில் சிறிது பதட்டம் இருந்தாலும் அதை அவள் தன் குரலில் பிரதிபலிக்க விடவில்லை. அவள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவளை சுற்றி நின்ற வீரர்கள் தங்கள் ஆயுதங்களில் இருந்த பிடியை இறுக்கினர். ஏனென்றால் அவர்கள் அந்த பெண்ணின் வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்திருந்தனர். போர் வீரர்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் 7 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அபராஜிதன். அதே நேரத்தில் நாகர்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் 9 நட்சத்திரங்களை கொண்ட அபராஜிதன். இந்த வலிமையின் இடைவெளி காரணமாகவே இந்த வீரர்கள் உதவி வருவதற்கு முன்பு தாங்கள் கொல்லப்பட்டு விடுவோமோ என்று ஆழமாக பயந்தனர். அப்போது திடீரென நாகபுரத்து தலைவர் சிரித்தபடி, அவங்களை எல்லாம் கொல்லுங்க, நீங்க இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அவன் இதை சொன்னவுடன் நாகபுரத்து மக்கள் வீரர்களை சுற்றி ஒரு வட்டமாக நின்று வீரர்களை ஒரே அடியில் முடிக்க அவர்களை நோக்கி விரைந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் தாக்குதலை தொடங்கும் போது காற்று வெட்டப்படும் சத்தம் கேட்டது. சிறிது நேரம் கழித்து
ஒரு நிழல் காற்றில் தோன்றியது. அது திடீரென ஒரு மின்னல் போல கீழே வந்தது. அந்த மின்னல் நிழலாக போர் வீரர்களுக்கும் நாகபுரத்தின் வீரர்களுக்கும் நடுவில் வந்து இறங்கியது. நிழல் தரையில் இறங்கியவுடன் பலத்த சத்தம் கேட்டது. அத்துடன் சில நொடி பறந்த தூசியும் மெல்ல படியத் தொடங்கியது. அப்போதுதான் அந்த நிழல் ஒரு சிறுவனின் நிழல் என்பதை அனைவரும் பார்த்தனர். அவன் கையில் ஒரு நீண்ட கருப்பு வாளை வைத்திருந்தான். அங்கிருந்த அனைவருமே ஒரு சிறுவன் திடீரென இப்படி வருவதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஒரு கணம் கழித்தே இந்த சிறுவன் தங்களுக்காக சண்டையிட வந்துள்ளான். அவன் தங்களுக்கு எதிராக இல்லை என்பதை வீரர்கள் புரிந்து கொண்டனர். அதன் பிறகே அவர்கள் கொஞ்சம் உயிர் பெற்றனர். அவன் நாகபுரத்தைச் சேர்ந்தவன் அல்ல, உயிருடன் தங்களைப் போல இருக்கும் மனிதன் என உணர்ந்த அவர்கள் அனைவரும் அவனை நம்பத் தொடங்கினர். ஆனால் அழைக்கப்படாத விருந்தாளியாக வந்த சமரனைக் கண்டு நாகபுரத்து மக்கள் கடும் கோபமடைந்தனர். அவர்களின் தலைவன் சமரனை தனது பிரகாசமான கண்களால் மிகவும் கவனமாக பார்த்தான். பின் அவன் சமரனை உடனடியாக தாக்குமாறு 5 நட்சத்திரங்களை கொண்ட 2 அபராஜித வீரர்களுக்கு சமிக்ஞை செய்தான். தலைவரின் கட்டளைப்படி மணலில் சலசலக்கும் தங்கள் வாளை தூக்கிய இருவரும் உடனடியாக சமரனை நோக்கி நேராக நகரத் தொடங்கினர். சமரனும் வாளுடன் வேகமாக அவர்களை நோக்கி நேராக ஓடினான். சமரன் வாளுடன் தங்களை கடந்து செல்வதை கண்ட வீரர்கள் அனைவரும் பலத்த சத்தம் போட்டனர். அதைத் தொடர்ந்து 5 நட்சத்திர அபராஜித நாகபுர ஆண்கள் இருவர் சமரனின் தாக்குதலால் ஒரு அடி பின்னோக்கி எடுத்து வைப்பதை தான் கண்டனர். உடனடியாக அவர்களின் வாயில் இருந்து நிறைய இரத்தம் வெளிவர ஆரம்பித்தது. அதே சமயம் சமரனும் வாளை பிடித்தபடி மௌனமாக நின்று நாகபுர ஆட்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். தான் தொடுத்த தாக்குதலில் அவர்கள் இருவரும் இறக்கவில்லை என்றாலும் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். சமரனின் இந்த மின்னல் வேக தாக்குதலைக் கண்டு போர் வீரர் குழுவின் வீரர்கள் திகைத்து வாய் திறந்து நின்றனர். தங்களின் வியப்புற்ற கண்களால் தொடர்ந்து சமரனை பார்த்தனர். இந்த சிறுவனுக்கு இவ்வளவு பலம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. போர் வீரர்களுக்கு நடுவே நின்ற அந்த அழகிய பெண் கூட சமரனின் தாக்குதலைக் கண்டு அவனை புகழ்வதை தடுக்க முடியாமல் தாழ்ந்த குரலில், இந்த பையன் ரொம்பவே ஆபத்தானவன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அப்போது அந்த பெண்ணுக்கு திடீரென்று மணல் மேட்டுக்கு அருகில் இருந்து ஒரு பழக்கமான குரல் கேட்டது. ரத்னா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே என்ற குரல் ஒலிக்க அந்த பெண் மணல் மேட்டை நோக்கி திரும்பினாள். சமரனின் தாண்டவத்தால் மகிழ்ச்சியில் நொண்டியபடியே தள்ளாடும் வீரர்களின் அருகில் வந்து நின்ற அதிரனின் மகிழ்ச்சியான முகத்தை பார்த்தாள் அந்த பெண். அங்கே அவனை பார்த்ததும் அந்த அழகிய பெண் கடிந்து கொண்டாள். அதிரா, நீ இங்கே என்ன பண்ற? நீ எங்களுக்கு உதவி வாங்க பாவூர் நகரத்துக்கு தானே இந்நேரம் போயிருக்கணும் என்று கேட்டாள். அந்த பெண் இப்படி திட்டினாலும் அந்த அதிரன் சிரித்துக்கொண்டே சமரனை நோக்கி சுட்டிக்காட்டி, ஆமா, எனக்கு அது தெரியும், இதோ நமக்கான உதவி என்றான். இதை கேட்ட ரத்னா ஒரு நிமிடம் பயந்து போனாள். அதன் பிறகு சமரனை நோக்கி கண்களை திருப்பி சற்று கவலையான குரலில், இந்த பையனா? ஆனா இவன் நம்ம எக்கு போர் வீரர் குழுவில் எந்த பகுதியிலையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பையனை நீ எங்க கண்டுபிடிச்ச? நமக்கு உதவ அவன் எப்படி ஒத்துக்கிட்டான்? நீ அவனுக்கு ஏதாவது பொய் வாக்குறுதி கொடுத்தியா என்று கேட்டாள். இதை கேட்ட அதிரன், உண்மையை சொல்லணும்னா அவன் யாருன்னு எனக்கும் தெரியாது. பாலைவனத்துல ஓடும்போது நான் விழுந்துட்டேன். அவன் தான் என்னை தூக்கி விட்டு குடிக்க தண்ணி கொடுத்தான். நான் அவனை பாவூர் நகரத்துக்கு போய் எக்கு போர் வீரர் குழுவில் நமக்காக உதவி கேட்க சொன்னேன். ஆனா அவன் திட்டவட்டமா மறுத்துட்டான். அவன் அங்க உதவி கேட்க போனா அதுக்குள்ள இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் கொல்லப்படுவீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு அவனே என் கூட இங்க கிளம்பி வந்துட்டான். சொல்ல மறந்துட்டேன், என்னோட பாம்பு விஷயத்துக்கு கூட அவன் தான் ஒரு மருந்து கொடுத்து குணப்படுத்தினான் என்றான். இதை கேட்ட ரத்னா குழப்பத்துடன் நெற்றியை தேய்த்தாள். முதுகில் வியர்வையால் ஒட்டிய தலைமுடியை சேர்த்தவள், இந்த பையனுக்கு எக்கு போர் வீரர்கள் குழுவோட ஏதாவது சிறப்பு தொடர்பு இருக்கா என்ன? ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி அவங்க கேட்கலனாலும் இதை நம்ம தலைவர்களுக்கு நாம தெரிவிச்சாகணும். அவரோட அடையாளத்துல இவ்வளவு சக்தி வாய்ந்த சிறுமை இருக்கான்னு நான் கேள்விப்படவே இல்லை. அது மட்டும் இல்ல, அவனோட முதல் தாக்குதலை பாக்குறப்ப இந்த பையன் கண்டிப்பா 8 நட்சத்திர அபராஜித நிலையை தாண்டி இருப்பான்னு நான் நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்ட அதிரனுக்கு ரத்னா சமரனை சந்தேகப்படுவது புரிந்தது. அதனால் சிரித்த அதிரன், சரி சரி, அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த பையனோட எண்ணத்துல தவறு இல்லை. இல்லைன்னா உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாத்த அவங்க இங்க வரணும்னு சொல்லு என்று கேட்டான். அதிரன் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தான். ஆனால் ரத்னாவுக்கு சமரன் மீது அதிக நம்பிக்கை இல்லை. அதனால் அவள் அதிரனிடம், இந்த பையனால நம்மளை காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிறது வேற விஷயம். ஆனா நீ என்ன நினைச்சு அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. நாகபுரத்து மக்கள் கிட்ட 9 நட்சத்திரங்களோட 3 அபராஜிதன்கள் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஒருவேளை அவர் இப்ப நம்மளை காப்பாற்ற முடியும்னு ஒத்துக்கிட்டாலும் இனிமே அவரால் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியுமா என்று கேட்டாள்.
ரத்னாவின் முகத்தில் இதனால் மிகுந்த பதட்டம் இருந்தது. அதைக் கண்ட அதிரன் முதலில் கொஞ்சம் பயந்தான். ஆனால் பின் ஏதோ யோசித்தவன் ரத்னாவுக்கு உறுதியளித்தான். அவனால முடியும்னு தான் நான் நினைக்கிறேன் ரத்னா. இந்த பையன் அவங்களையும் கையாளுவான். ஏன்னா அவங்கள பத்தி நான் அவனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் தன்னால முடியும்னு நம்பலன்னா ஏன் இங்க வரப்போறான் சொல்லு என்று கேட்டான். அப்படின்னா இந்த சின்ன பையன் ஒரு மேதைன்னு நீ என்கிட்ட சொல்ல முயற்சி செய்றியா என்றாள் ரத்னா. இதை கேட்ட அதிரன் மீண்டும் ஒருமுறை யோசிக்க ஆரம்பித்தான். சமரனின் பலத்தின் மீது அவனுக்கு அதீத நம்பிக்கை இருந்தாலும் சமரன் திறமைசாலி என்று அவனால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இதற்கு காரணம் சமரன் வயதில் மிகவும் இளமையாக இருந்ததே. 20 வயதிற்குள் ஒரு பையன் மேதை அளவு தேர்ச்சி பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இதை நினைத்த சமரன் தலையை அசைத்து புன்னகையுடன், இந்த பையன் கிட்ட அதுக்காக ஏதாவது வலுவான திட்டம் இருக்குன்னு நான் நம்புறேன் என்று விட்டுக் கொடுக்காமல் பேசினான். இதை கேட்ட ரத்னா மேலும் பதட்டமடைந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால், ஐயோ, எங்க எதிரில் இருக்கிற இந்த சின்ன பையன் யார் என்னன்னு தெரியல. ஆனா அவன் இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டணும். அவனால எங்க எல்லா வீரர்களோட உயிரும் காப்பாற்றப்படணும். கடவுளே, நீதான் இதுக்கு துணை நிற்கணும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். மறுபுறம் சமரன் தனது 2 தோழர்களையும் மோசமாக காயப்படுத்தியதை நாகபுர அணியின் தலைவன் தனது ஒளிரும் கண்களால் பார்த்தான். இதனால் மிகவும் கோபமடைந்த அவன் தனது பெரிய நாக்கை நீட்டி, ஏ மனித பையா, புலி பாலைவனத்தில் இருந்துட்டு நாகபுரத்து மக்களை எதிர்க்காத, அது உனக்கு நல்லதா இருக்காது என்று எச்சரித்தான். ஆனால் அவனுடைய மிரட்டல் சமரனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவன் வாளை இறுக பிடித்துக்கொண்டு நாகபுர மக்களின் தலைவனை பார்த்து சிரித்தான். சமரன் தன்னுடைய வார்த்தைகளுக்கு பதிலளிக்காததை கண்ட தலைவன் சமரனுக்கு மேலும் விளக்கம் சொல்லத் தொடங்கினான். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். என் பேச்சை கேட்டு இப்பவே இங்கிருந்து புறப்பட்டு போயிடு. ஒருவேளை என் பேச்சை மதிச்சு நீ கிளம்புனா என் தோழர்களை இவ்வளவு மோசமா நீ தாக்குனதை நான் மறந்துடுறேன் என்றான். இதை சொல்லும் போது அந்த தலைவனின் கண்களில் ஒரு விசித்திரமான அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் அதற்கும் பின்னால் லேசாக ஒரு மூலையில் சமரனின் தாக்குதலால் வெளிவரத் தொடங்கிய பயமும் இருந்தது. ஆனால் சமரன் எப்பொழுதும் தன் சொந்த விருப்பத்தின் தலைவனாக இருந்தான். அதனால் அவன் சிரித்துக்கொண்டே நாகபுர மக்களின் தலைவனிடம், மன்னிச்சிடுங்க, ஆனா இன்னைக்கு என் மனசு பாதி மனுஷனும் பாதி பாம்புமா இருக்கிறவங்கள வேட்டையாடணும்னு சொல்லுது என்று சொல்லியபடி அந்த தலைவனின் பேச்சை அலட்சியப்படுத்த அதில் கோபம் கொண்ட அந்த தலைவன் பயங்கரமாக அலறினான். அப்படின்னா உன் மரணத்தை நீயே வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுறன்னு அர்த்தம் என்று சீரிய நாகபுர தலைவன் சமரனை ஆவேசமாக பார்த்தான். பின் அவன் பக்கவாட்டில் பார்த்து அங்கே திகைப்புடன் நின்றிருந்த தனது தோழர்களை நோக்கி கையை நீட்டினான். எல்லாரும் சேர்ந்து தாக்கி முதல்ல இந்த பையனை கொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்ற வீரர்களை கொன்னுட்டு அந்த 2 பெண்களையும் இன்னைக்கு இரவு நம்ம விளையாட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் என்றான். தங்கள் தலைவர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த நாகபுர மக்கள் ஆயுதங்களை ஏந்தியவாறு சமரனை நோக்கி ஓடத் தொடங்கினர். இதை பார்த்த ரத்னா தன் சக வீரர்கள் அனைவரையும் சமரனுக்கு உதவ தயாராகுமாறு கூறினாள். காயமடைந்தவங்க இங்கேயே இருங்க, மற்றவங்க எல்லோரும் என் கூட வந்து நாகபுர மக்களை தாக்க தயாராகுங்க என்றாள். சமரன் அவள் சொல்வதை கேட்டு உடனடியாக தலையை திருப்பி ரத்னாவை பார்த்தான். அதுக்கு அவசியம் இல்ல, இனி அவங்க தேவைப்பட மாட்டாங்க. நீங்க எல்லாரும் சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம். ரத்னாவுக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் அவளிடம் ஒருவர் இப்படி பேசுவது இதுவே முதல் முறை. அவள்